வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு செய்தி. ஆமென். அதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். யாக்கோபு 3:8. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. Know how to tame your tongue. Hallelujah. Taming your tongue leads you to great success. இது ஒரு மிக முக்கியமான காரியம் பாருங்க. நம்முடைய நாவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் அது சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. அப்போ வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய நாவு பொல்லாங்கு நிறைந்ததாகவும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. அவ்வளவு வல்லமையானது உங்களுடைய நாவு. ஆமென். ஏன் இவ்வளவு வல்லமை நிறைந்த நாவு கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்திலே கொடுத்து அதை குறித்து எச்சரிப்பையும் நமக்கு சொல்லுகிறது? எதற்கென்றால், இதை சரியாக பயன்படுத்தினால் நன்மைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கலாம், இதை தவறாக பயன்படுத்தினால் தீமைக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். எப்பொழுதும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நன்மையும் தீமையும் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், நீ நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் விருப்பப்படுகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நாவை சரியாய் பயன்படுத்தினால் நன்மைக்குள்ளாகவே நாம் பிரவேசிப்போம், சரியாக பயன்படுத்தலைன்னா தீமைக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். இந்த காரியத்தை நாம் பார்ப்பதற்கு ஒரு மிக முக்கியமான வார்த்தை இந்த வசனத்தில் இருக்கிறது. நீங்க நல்லா பாருங்க. சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது. விஷம், பாய்சன், ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுகிறது பாய்சன். அப்போ பாய்சன்னா பொதுவாக எந்த மிருகத்திற்கு பொதுவாக நாம் பாய்சனை ஒப்பிட்டு பேசுவோம்? பாம்பு. பாம்பு தான் நம்ம சொல்லுவோம், அது விஷத்தன்மை, அது ரொம்ப விஷம் நிறைந்தது, அது கடிச்சதுன்னா நாம் மிகவும் பாதிக்கப்படுவோம், நம்முடைய சரீரம் பாதிக்கப்படும், நம்முடைய உயிரே போயிடும். ஸோ பாம்பு தான் நம்ம விஷம் நிறைந்தது என்று பொதுவாக பேசுவோம். அப்போ ரெண்டு விதமான பாம்பு இருக்கு. ஒன்று விஷம் நிறைந்த பாம்பு, மற்றொன்று விஷத்தன்மை இல்லாத பாம்பு. இந்த பூமியில் அப்படிப்பட்ட பாம்பு இருக்கு, பாய்சனஸ் அண்ட் நான் பாய்சனஸ் ஸ்னேக். இப்போ நான் பாய்சனஸ் ஸ்னேக் எப்படிப்பட்டது என்றால், விஷத்தன்மை இல்லாத பாம்பு எப்படிப்பட்டது என்றால், they can be domesticated. அதாவது அவைகளை நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்க வளர்க்கலாம், அவைகள் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. they can be domesticated. அடுத்தது they can be held and stroked. அவைகளை கைகளிலே கொண்டு நீங்க என்ன பண்ணலாம், பிடிச்சு கொள்ளலாம். அவைகளை நீங்கள் சுத்தினா கூட அது உங்களை ஒன்றும் பண்ணாது. பாருங்க, நிறைய பேருக்கு தெரியும் பாருங்க, இந்த பாம்பு பிடிக்கிறவங்கலாம் நிறைய பேர் பாம்பு பிடிச்சு விஷம் இல்லாத பாம்பு வைத்து கொண்டு சில அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த பாம்பை வைத்துக்கொண்டு இந்த சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வைத்துக் கொள்ளுகிற பாம்பு பாருங்க, அப்படியே கையில பிடித்து கொள்ளுவார்கள், பாம்பை நன்றாக தங்கள் கைகளிலே சுருட்டி கொள்ளுவார்கள். அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் அவங்க செய்வாங்க. ஏனென்றால் இந்த பாம்பு என்ன பண்ணாது, அவங்களை சேதப்படுத்தாது. இது நான் பாய்சனஸ் ஸ்னேக். அப்படிப்பட்ட பாம்புல சில பாம்பு சொல்லுகிறார்கள் போவா கான்ஸ்ட்ரிக்டர் அண்ட் பைத்தான் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ். இட்ஸ் நாட் ஹார்ம்ஃபுல், இட் வில் நாட் ஹார்ம் யூ டு டெத், பட் தேர் ஆர் சம் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ். யூ கேனாட் ஹோல்ட் இட் இன் யுவர் ஹேண்ட். உங்கள் கைகளிலே அந்த பாம்பை பிடிச்சிக்க முடியாது, உங்க கையில பிடிச்சிட்டு விளையாட முடியாது. பாய்சனஸ் ஸ்னேக்கை நீங்க நான் பாய்சனஸ் ஸ்னேக்கை கையில பிடிக்கும் பொழுது அஜாக்கிரதையாய் பிடித்தாலும் பிரச்சனை கிடையாது, அது உங்களை ஒன்றும் செய்யாது. எப்படிப்பட்ட பாம்பு இப்போ சொன்ன பாருங்க, பைத்தான், பார் கான்ஸ்ட்ரிக்டர், அப்படி போவா கான்ஸ்ட்ரிக்டர் அது பாம்புடைய பேரு. ஆனா சில பாம்பு இருக்கு, ராட்டில் ஸ்னேக் என்று சொல்லுகிறார்கள், காப்பர் ஹெட் ஸ்னேக் என்று சொல்லுகிறார்கள். அது மாதிரி பிரவுனிஷ் எல்லோவா இருக்கும். அந்த பாம்பை பிடிக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா பிடிக்கணும், தலைகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா நல்லா ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். கொஞ்சம் லேசா பிடிச்சிட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு கடிச்சிடும் பாருங்க. அது பாய்சனஸ் ஸ்னேக். ஸோ ரெண்டு விதமான பாம்பு இருக்கு. அந்த பாய்சனஸ் ஸ்னேக் கடிச்சதுன்னா என்ன ஆகும், அது நேரடியாக உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் போய் அட்டாக் செய்து உங்கள் ரத்தத்தில் கலந்து முற்றிலுமாக உங்களை மரணத்திற்குள்ளாக கொண்டு போயிடும்.
அப்படி என்று நிறைய என்ன சொல்லுகிறது, நிறைய பேர் வந்து இதை குறித்து சொல்லியிருக்கிறார்கள் ரிசர்ச் செய்து. அதை தான் உங்களோட கூட நான் சொல்லுகிறேன். அப்புறம் அவங்க சொல்றாங்க, அந்த ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க, நான் பாய்சனஸ் ஸ்னேக் இஸ் நாட் வெரி சென்சிட்டிவ், they are not very nervous, but poisonous snakes are very sensitive and they are very nervous and they can be easily agitated. விஷத்தன்மை இருக்கிற பாம்பு வந்துட்டு ரொம்ப நர்வஸா இருக்குமா, அதை ஈஸியா வந்துட்டு கோபப்படுத்திடலாமா, அதை டக்குன்னு பிடிச்சி கடிச்சிடுமா விஷத்தன்மை இருக்கிற பாம்பு. விஷத்தன்மை இல்லாத பாம்பு அவ்வளோ நர்வஸா இருக்காதான், அவ்வளோ அதை கோபப்படாதான். அதாவது அதை வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் கோபப்படாது, கோபப்பட்டாலும் ஒன்றும் பண்ணாது. ஆனால் விஷத்தன்மை இருக்கிறது வந்து டக்கு டக்குன்னு வந்து என்ன பண்ணிடுமா, அட்டாக் பண்ணுமா, அவ்வளோ சீருமா பாருங்க அந்த பாம்பு என்று ரிசர்ச்சர் சொல்றாங்க. அப்ப ஏன் நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? பாம்பு பத்தி நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன், அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த யாக்கோபு மன்னிக்க வேண்டும், யாக்கோபு இந்த நிருபத்தை, இந்த வசனத்தை எழுதும் பொழுது இதை தன்னுடைய மனதிலே வைத்துக் கொண்டுதான் அவர் எழுதுகிறார். பாம்பை தன்னுடைய மனதிலே வைத்துக் கொண்டுதான் மனிதனுடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு அவர் அங்கே பேசுகிறார். அப்போ அவர் சொல்றாரு, a tongue that is not controlled by the Holy Spirit of God can be very venomous and can attack anybody and can hurt anybody very badly like a poisonous snake. Amen. அப்போ இன்றைக்கு நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் மற்றவர்களை அட்டாக் பண்றது ரெண்டாவது, நம்மையே நம்முடைய வார்த்தை வந்துட்டு அட்டாக் பண்ணிடும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனையிலே கடந்து போகிறீர்கள், ஒரு போராட்டத்தின் நடுவிலே நீங்கள் கடந்து போகிறீர்கள், ஒரு வேதனையின் பாதையிலே கடந்து போகும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, டக்குன்னு உங்களுக்கு நர்வஸ்னஸ் ஆயிடுது, நீங்க கோவப்படுறீங்க, உங்க வாழ்க்கையின் மீதே உங்களுக்கு கோபம் வந்துடுது, உங்க குடும்பத்தின் மீது உங்களுக்கு கோபம் வந்துடுது, உங்க நிலைமையை பார்த்து கோபம் வந்துடுது, உங்க வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறவர்கள் மீது கோபம் வந்துடுது, திட்டிடுறீங்க. என்ன சொல்றீங்க, நான் வாழ்றதற்கு நான் வாழாமலே இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு நான் வாழாமலே இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருப்பதற்கு இந்த குடும்பமே தேவையே கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு நபரோடு நான் சஞ்சரிப்பதற்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று என்ன பண்றோம், நாவை திறந்து தவறாய் சொல்லி விடுகிறோம். விஷத்தன்மை இருக்கிற பாம்பு எப்படி டக்குன்னு போய் கடிச்சிடுது, அதுதான் இங்க கம்பேர் பண்ணி சொல்றாரு. நாம சில நேரத்தில் சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் நம்மை நெருக்கும் பொழுது என்ன பண்ணோம், டக்குன்னு வாயை திறந்து என்ன பண்ணிடுறோம், நர்வஸ் ஆயிரும், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல நம்முடைய வார்த்தைகளை. We are not able to control our words at adverse situations. And that is the reason you need the Holy Spirit of God to control your tongue. Hallelujah. ஏன் பரிசுத்த ஆவியானவர் தேவைன்னா, எப்போ நீங்க உங்க வாயை திறந்து தப்பான வார்த்தையை பேசாதபடிக்கு உங்க நாவை வேலி போட்டு அவர் வைக்கணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி ரொம்ப தேவை உங்களுக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பிசினஸ் டீல், ஒரு ஊழியம், ஒரு வியாபாரம், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையில போயிடும் பாருங்க. ஆகவே அந்த வார்த்தை மிக முக்கியம், அதை மிக ஜாக்கிரதையா நீங்க யூஸ் பண்ணணும் பாருங்க. லேசா ஏனோ தானோ என்று பேசக்கூடாது, மிக கவனமா இருக்க வேண்டும். நாம் என்ன பேசுகிறோம், பொதுவாக நீங்க நல்ல மூடுல இருக்கிறப்போ என்ன பேசுறீங்க என்பது முக்கியம் இல்லை. கெட்ட மூடுல இருக்கிறப்போ உங்களுக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துருச்சு, இந்த பலவீனத்தில் ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, ரொம்ப சோர்வா இருக்கிறீங்க, ரொம்ப கோவமா வருது, அப்போ நீங்க என்ன பேசுறீங்க என்பது ரொம்ப முக்கியம். அப்ப தாறுமாறா பேசிட்டே இருக்கக்கூடாது பாருங்க. இந்த டேம் என்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் யாக்கோபு 3:8 டேம் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். டேம் என்ற வார்த்தை கிரீக் வேர்ட்ல என்ன சொல்லுகிறார்கள் என்றால் டெமாட்ஸோ என்று சொல்லுகிறார்கள். டெமாட்ஸோ என்றால் என்ன, டு சப்டியூ, டு பிரிங் அண்டர் கண்ட்ரோல். அப்ப யாக்கோபு இங்க சொல்றார் ஒரு காரியத்தை. யாக்கோபு என்ன சொல்றாரு, you have to bring your words, your mouth under control. Hallelujah. அப்போ அதை நீங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இன்றைக்கு தேவை. Hallelujah. நம்மாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது பாருங்க, நாம் பேசுகிற வார்த்தை நம்மாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறது சில வேளையிலே. அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாம் நாடும் பொழுது, தேடும் பொழுது என்ன பண்றாரு, அவர் நமக்கு உதவி செய்கிறார்.